The Neo Educator. வணக்கம். இன்னைக்கு நாம எட்கர் கெஸ்ட் எழுதின The Things That Haven't Been Done Before போயம் பத்தி விரிவா ஆராய போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். வணக்கம். இந்த உரையாடலுக்கு உங்களை வரவேற்கிறோம். இன்னைக்கு நாம எட்கர் கெஸ்ட் எழுதின ஒரு உத்வேகம் தரக்கூடிய கவிதையை கொஞ்சம் ஆழமா பார்க்கலாம். ஆமா, எட்கர் கெஸ்ட் அவர் 1881 இருந்து 1959 வரைக்கும் வாழ்ந்தவர். பிரிட்டன்ல பிறந்தாலும் அமெரிக்கால தான் ரொம்ப ஃபேமஸ் ஆனாரு. மக்களின் கவிஞர், தி பீப்புள்ஸ் போயட் அப்படின்னு கூட அவருக்கு ஒரு பேருண்டு. சரி, அவரோட கவிதைகள் பொதுவா ரொம்ப எளிமையா நம்பிக்கை தர மாதிரி இருக்குன்னு சொல்லுவாங்க. அன்றாட வாழ்க்கை, நேர்மறை சிந்தனை இதெல்லாம் பத்தி. ஆமா, டிட்ராய்ட் ஃப்ரீ பிரஸ் பத்திரிகையில கூட ரொம்ப காலம் வேலை செஞ்சிருக்கார். அவர் கவிதைகள் ரொம்ப பேரை சென்றடைந்தது அதனால. இன்னைக்கு நாம பார்க்க போற கவிதை தலைப்பு தி திங்ஸ் தட் ஹேவன்ட் பீன் டன் பிஃபோர். இதோட ஒவ்வொரு வரியும் ஆராய்ந்து அதுல என்ன இருக்குன்னு பார்க்கலாம். சரியா? கண்டிப்பா, ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான கவிதை இது. ஓகே, முதல் ஸ்டான்ஸா நான் முதல் 2 வரிகளை படிக்கிறேன். லைன்ஸ் 1-2. The things that haven't been done before, those are the things to try. ஆரம்பமே ரொம்ப பவர்ஃபுல். அதாவது இதுவரைக்கும் யாருமே செய்யாத விஷயங்கள், அதுதான் நம்ம முயற்சி செய்யணும்னு சொல்றாரு போயட். இது ஒரு புது முயற்சிக்கு நேரடியான அழைப்பு மாதிரி. சரி, அப்போ அடுத்த 2 வரிகள் ஒரு உதாரணம் கொடுக்குது. லைன்ஸ் 3-4. Columbus dreamed of an unknown shore at the rim of the far-flung sky. ஆமா, கொலம்பஸ் பத்தி சொல்றாரு. அவர் யாருக்குமே தெரியாத ஒரு கரைய பத்தி கனவு கண்டார், தூரத்துல இருக்கிற வானத்தோட விளிம்புல. அப்படி ஒரு தேடல். இது அந்த புதுமையை தேடுற மனப்பான்மைக்கு ஒரு நல்ல வரலாற்று உதாரணம். அந்த தேடலுக்கு வெறும் கனவு மட்டும் போதுமா? அடுத்த வரிகள் அதை பத்தி பேசுது. லைன்ஸ் 5-6. And his heart was bold and his faith was strong as he ventured in dangers new. இல்ல, போதாது. அதுக்கு தேவை தைரியமான இதயம், அப்புறம் வலுவான நம்பிக்கை. அவர் புது ஆபத்துகளுக்குள்ள போனப்போ இது 2 தான் அவருக்கு துணையா இருந்துச்சு. புதுசா ஏதாவது பண்ணணும்னா அந்த மன உறுதியும் நம்பிக்கையும் ரொம்ப முக்கியம்னு இது காட்டுது. ஆனா போற வழியில தடைகள் இல்லாமலா இருக்கும். லைன் 7 and 8. And he paid no heed to the jeering throng or the fears of the doubting crew. நிச்சயமா தடைகள் இருந்துச்சு. அதையும் சொல்றார். கேலி செஞ்ச கூட்டத்தையும், ஜியரிங் த்ராங் கூடவே இருந்து சந்தேகம் கொண்ட குழுவினரோட பயத்தையும் அவர் கண்டுக்கவே இல்லை. இது ஒரு பெரிய பாடம். புதுசா யோசிக்கும் போது சுத்தி இருக்கிறவங்க கேலி பண்ணுவாங்க, சந்தேகம் தெரிவிப்பாங்க. அது எல்லாம் தாண்டி போகணும். சரி, இது ஒரு பக்கம். அடுத்த ஸ்டான்ஸால இந்த மாதிரி முன்னோடிகளுக்கும் பொதுவான மக்களுக்கும் உள்ள வித்தியாசத்தை காட்டுறாரு இல்லையா? ஆமா, ரொம்ப தெளிவா காட்டுறாரு. லைன்ஸ் 9 and 10. The many will follow the beaten track with guideposts on the way. அதாவது நிறைய பேரு ஏற்கனவே போட்ட பாதையிலேயே போவாங்க, வழிகாட்டி இருக்கிறதால. அதேதான், அந்த பீட்டன் ட்ராக், அது பாதுகாப்பானது, எளிதானது. ஆனா அங்க புதுசா எதையும் கண்டுபிடிக்க முடியாது. ஏன் அவங்க அப்படி இருக்கிறாங்க? அடுத்த வரிகள் சொல்லுது. லைன்ஸ் 11-12. They live and have lived for ages back with a chart for every day. அவங்க வாழ்க்கை பல காலமா ஒவ்வொரு நாளுக்கும் ஒரு அட்டவணை போட்ட மாதிரி அமைஞ்சிருக்கு. அது ஒரு கன்ஃபார்மிட்டி, சமூகத்தோட ஒத்து போறது, ரிஸ்க் எடுக்க விரும்பாம பழக்கமான பாதையிலே போறது. அப்போ அடுத்தவங்க சொல்றத நம்பி போறது. லைன்ஸ் 13-14. Someone has told them it's safe to go on the road he has traveled over. ஆமா, யாரோ ஒருத்தர் இந்த வழி பாதுகாப்பானது, நான் போயிருக்கேன்னு சொன்னா அதை நம்பி போயிடுவாங்க. அவங்களா யோசிச்சு புதுசா முயற்சி பண்ண மாட்டாங்க. அதனால அவங்க அறிவும் ஒரு வட்டத்துக்குள்ளேயே இருக்குமா. லைன்ஸ் 15-16. And all that they ever strive to know are the things that were known before. இதுதான் முக்கியமான விஷயம். ஏற்கனவே தெரிஞ்ச விஷயங்களை தவிர வேற எதையும் தெரிஞ்சுக்க பெருசா முயற்சி எடுக்கிறதில்ல. புதுசா கத்துக்கிறத விட தெரிஞ்சதையே திரும்ப திரும்ப உறுதி செஞ்சுக்கிறதுல கவனம் இருக்கும். ஆனா எல்லாரும் இப்படி இல்லையே. 3வது ஸ்டான்ஸா அந்த சிலரை பத்தி பேசுது. லைன்ஸ் 17-18. A few strike out without map or chart where never a man has been. இந்த சில பேர் தான் விதிவிலக்கு. அவங்க கிட்ட மேப் இல்ல, சார்ட் இல்ல, இருந்தாலும் யாரும் போகாத இடத்துக்கு துணிஞ்சு போறாங்க. இதுதான் இண்டிவிஜுவாலிட்டி, அந்த பயனீரிங் ஸ்பிரிட். அவங்க நோக்கம் என்னவா இருக்கு? லைன்ஸ் 19-20. From the beaten path they draw apart
to see what no man has seen. மத்தவங்க போற பாதையை விட்டு விலகி இதுவரைக்கும் யாருமே பார்க்காதத பார்க்கணும். அதுதான் அவங்க நோக்கம். புது அனுபவம், புது உண்மைக்கான ஒரு தேடல். ஆனா அந்த தேடல் சுலபமா இருக்காது. Lines 21-22. There are deeds they hunger alone to do, though battered and bruised and sore. நிச்சயமா சுலபம் இல்ல. கஷ்டங்கள் வரும், வலிகள் இருக்கும், battered and bruised and sore. ஆனாலும் அவங்க செய்யணும்னு நினைக்கிற அந்த தனித்துவமான விஷயங்கள் மேல ஒரு பசி, ஹங்கர் இருக்கும். அது அவங்கள ஓட வைக்கும். இவங்களால மத்தவங்களுக்கு என்ன பிரயோஜனம்? Lines 23-24. They blaze the path for the many who do nothing not done before. இதுதான் முக்கியம். புதுசா எதையும் செய்ய தயங்குற அந்த பெரும்பான்மை ஜனங்களுக்காக இவங்க தான் புது வழியை உருவாக்குறாங்க. blaze the path. ஒரு சிலரோட தைரியம் பல பேருக்கு வழிகாட்டுது. இனோவேஷன் இப்படிதான் பரவுது. சரி, இப்போ கடைசி ஸ்டான்ஸா. இது நேரடியா நம்ம கிட்ட பேசுற மாதிரி இருக்கு. Lines 25 and 26. The things that haven't been done before are the tasks worthwhile today. ஆமா, கவிதையோட மையக் கருத்துக்கே திரும்ப வர்றாரு. இதுவரைக்கும் செய்யப்படாத வேலைகள் தான் இன்னைக்கு செய்யறதுக்கு தகுதியானவை, மதிப்பு வாய்ந்தவை, worthwhile. அதுதான் முன்னேற்றத்தை தரும். அப்புறம் ஒரு நேரடியான கேள்வி, இது நமக்காக, உங்களுக்காக. Lines 27-28. Are you one of the flock that follows, or are you one that shall lead the way? ஆமா, இது உங்களுக்கான கேள்வி. நீங்க மத்தவங்க போற வழியிலேயே போற கூட்டத்துல ஒருத்தரா, இல்ல புதுசா வழிய காட்டுற ஒரு தலைவரா? இது உங்களையே நீங்க கேட்டுக்க வேண்டிய ஒரு கேள்வி. அது மட்டும் இல்ல, பயத்தை பத்தியும் கேட்கிறார். Lines 29-30. Are you one of the timid souls that quail at the jeers of a doubting crew? மத்தவங்க கேலி செய்வாங்களே, சந்தேகம் கொள்வாங்களேன்னு பயப்படுற ஒரு பயந்த ஆத்மாவா நீங்க? அந்த பயம் உங்களை தடுக்குதா? கடைசியா ஒரு சவால் மாதிரி. Lines 31 and 32. Or dare you, whether you win or fail, strike out for a goal that's new. இல்லன்னா ஜெயிக்கிறோமோ தோக்குறோமோன்னு கவலைப்படாம ஒரு புது இலக்க நோக்கி போக துணிவீங்களா? இது தோல்வி பயத்தை விட்டுட்டு முயற்சி பண்றதுக்கு ஒரு பெரிய அறைகூவல். ஆக மொத்தத்துல இந்த கவிதை புதுசா யோசிக்கிறது, தைரியமா இருக்கிறது, மத்தவங்க என்ன சொல்வாங்களோன்னு பார்க்காம தனியா நின்னு செயல்படுறது, இதெல்லாம் ரொம்ப உயர்த்தி பிடிக்குது. கரெக்ட். கெஸ்டோட அந்த எளிமையான மொழி இந்த செய்தியை இன்னும் ஆழமாக்குது. இது ஏதோ பெரிய வரலாற்று நாயகர்களுக்கு மட்டும் இல்ல, உங்களுக்கும் எனக்கும், நம்ம அன்றாட வாழ்க்கைக்கும் இது பொருந்தும். உங்க வாழ்க்கையில, வேலையில, நீங்க கத்துக்கிற விஷயங்கள்ல எது உங்களுக்கான thing that hasn't been done before? அது யோசிக்கணும். நல்ல கேள்வி. ஒரு இறுதி சிந்தனை. கெஸ்ட் செய்யப்படாத செயல்களை செய்ய சொல்றார். அது சரி. ஆனா ஒருவேளை உடனடியா செயல் வடிவம் பெறலனாலும் இதுவரைக்கும் சிந்திக்கப்படாத ஒரு விஷயத்தை சிந்திக்கிறது மட்டுமே கூட முக்கியமானதா இருக்குமோ? ஓ, நிச்சயமா. ஏன்னா ஒரு புது சிந்தனை தானே ஒரு புது செயலுக்கான முதல் படி. அது ஒரு நல்ல பாயிண்ட். நீங்க அத பத்தி யோசிச்சு பாருங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம தி நியோ எஜுகேட்டர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. எங்களுடன் இணைந்ததற்கு நன்றி.